உங்களை உருவாக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் தெய்வமாய் வழிபட்டால் அது ஒரு பாவம். நீங்கள் தூக்கி சுமக்கிறது அல்ல, உங்களை தூக்கி சுமக்கிறவர் தான் இயேசு. ஒரு சூரியனையோ ஒரு சந்திரனையோ நீங்கள் தெய்வமாய் வழிபட்டால் அது ஒரு பாவம். ஒரு மலையோ ஒரு எலியோ ஒரு பூனையோ ஒரு நாயை நீங்கள் வழிபட்டால் அது ஒரு பாவம். இயேசு சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் ஆதியிலே எல்லாவற்றையும் உண்டாக்கிற தேவனை மறந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் வழிபட்டால் அது ஒரு பாவம். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடையுங்கள். இயேசுவே மெய்யான தெய்வம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் இல்லை. இயேசுவின் நாமத்தில் தான் ஒரு மனிதனுக்கு மீட்பு உண்டு. இயேசுவின் நாமத்தினால் தான் ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் நாமத்தினால் தான் நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் தான் பரலோகம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் தான் ஒரு மீட்பு உண்டு. அவருடைய நாமம் தான் உன் வாழ்க்கையில உன்னை அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை உடைய நாமம். ஒரே ஒரு நாமம் என்னவென்றால் அது இயேசு. இந்த நாமத்துக்கு முன்பாக வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை.